ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஈரானின் தாக்குதலுக்கு அஞ்சி அமெரிக்கா என்ற தங்களது அப்பாவிடம் இஸ்ரேல் ஓடிவிடும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கடுமையாக விமர்சித்துள்ளார். கமேனியை நன்றியுணர்வு இல்லாதவர் என்று குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை படுகொலையில் இருந்து காப்பாற்றியதாக தெரிவித்திருந்தார். கமேனியை விமர்சித்து பதிவிட்ட ட்ரம்ப், ஈரான் உச்ச தலைவர் எங்கு பதுங்கியிருந்தார் என்பது நன்றாக தெரியும், ஆனாலும் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் அவரை கொல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறினார். மிகவும் அசிங்கமான மற்றும் அவமானமான மரணத்தில் இருந்து கமேனியை தான் காப்பாற்றியதாகவும் அதற்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உண்மையாகவே அமைதி ஒப்பந்தத்தை விரும்பினால் ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா கமேனியை அவமதிப்பதையும் அவரது ஆதரவாளர்களை காயப்படுத்துவதையும் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதல்களை தவிர்க்க இஸ்ரேலுக்கு அப்பாவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உலகிற்கு காட்டிய ஈரான் மக்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானங்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் என்று அப்பாஸ் அரக்சி அறிவுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் அப்பாவிடம் சென்று விடுவதாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையாக விமர்சித்துள்ளார்.